அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருந்த வீடியோ ரெட்மி நோட் 10 ப்ரோடைய கம்ப்ளீட் ரிவ்யூ நேற்று நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒருவேளை ரெட்மி நோட் 10 சீரீஸில் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட இன்றைக்கி அப்டேட்ஸ் ஃபைனலாக PUBG இந்தியாவில் கம்பேக் பண்ண போது அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். ரியல்மியுடைய எக்ஸ் சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போது அதோட டீட்டெயில்ஸும் என்னென்னு பார்த்துலாம். எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 520. இன்றைக்கும் Paytm Contest இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கேட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் அப்டேட் PUBG ஃபேன்ஸ்க்காக ஃபைனலாக இந்தியாவில் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா இந்த பேரில் ரீநேம் ஆகி PUBG வந்து ரீலான்ச் ஆக போது. யூடியூப் சேனல்லையும் இந்த பேர் தான் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. தற்சமயம் இவங்க இந்தியன் பிளேயர்ஸ்க்கான ரூல்ஸ் மட்டும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் அண்டர் 18க்கான ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அண்டர் 18ஆக இருந்து PUBG நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், இல்லை ஆப் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுடைய பேரண்ட்ஸுடைய நம்பர்லேருந்து தான் நீங்கள் பண்ண முடியும். அவங்களுக்கு ஓடிபி போய் அவங்க ஓகே சொன்னால் மட்டும்தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இரண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஆப் பர்ச்சேசஸ், இது வந்து வெறும் 7000 ரூபாய்க்கு தான் லிமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 7000 ரூபாய்க்கு மேலே இன் ஆப் பர்ச்சேசஸ் பண்ண முடியாது அண்டர் 18 இயர்ஸ்க்கு. மூணாவதாக வந்து கேம் விளையாடக்கூடிய டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 3 மணி நேரத்துக்கு தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுவாங்கன்னு தெரில, எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு தெரில. பட் அண்டர் 18 இயர்ஸ்க்கு வெறும் 3 ஹவர்ஸ் தான் கேம் பிளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்டர் 18க்கு இந்த லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரியுது. அதே சமயத்தில் ஃபர்ஸ்ட் லான்ச் டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடைசிக்குள்ள அஃபிஷியல் டீசர் ஒன்று ரிவீல் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அடுத்த மாதம், அதாவது ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. மறுபடியும் ஒரு பெரிய சைபர் அட்டாக், சென்டினல் லேப் ரிசர்ச் டீம் தான் இதை டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக சைபர் அட்டாக் அப்படின்னு சொன்னாவே வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இதில் தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி வந்து டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப்ஸ் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதுவும் டெல்லுடைய டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப் யூசர்ஸ்க்கு தான். ஸோ நீங்கள் ஒருவேளை 2009 எடிஷன்லேருந்து டெல் டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த பக் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுடைய கம்ப்யூட்டரை டேக் ஆன் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி இன்ஜெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெல்லுடைய பயோஸ் யூட்டிலிட்டி டிரைவர் இது வழியாக வந்து ஹேக்கர்ஸ் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இதை இன்ஜெக்ட் பண்ணலாம். அதோட உங்களே வந்து லாக் அவுட் பண்ணி அவங்க கம்ப்ளீட் பிசியை டேக் ஆன் பண்ணுற அளவுக்கு இது வல்னரபிள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை டெல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் உங்களுக்கு வந்துன்னா கண்டிப்பாக உங்களுடைய லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் மறுபடியும் ஒரு புது அப்டேட் ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரியுது. இந்த வாட்டி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்லேஷன் ஃபீச்சர். ஆல்ரெடி கேப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேப்ஷன்ஸ் இருந்தது. பட் நிறைய பேர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுனால வந்து கொஞ்ச நாள் முன்னாடி யூடியூப்லேருந்து அதை டிசேபிள் பண்ணிட்டாங்க. வெறும் இங்கிலீஷ் டிஃபால்ட் செட்டிங் மட்டும் இருந்தது. ஆனால் இனிமேல் இந்தியாவில் இருக்கக்கூடிய நேட்டிவ் லாங்குவேஜஸ்லேயும் வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்லேஷன் ஃபீச்சர் வரப்போகிறதா தெரியுது. சில யூசர்ஸ்க்கு மட்டும் பாப்அப் நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் கூடிய விரைவில் டெஸ்க்டாப் அண்ட் மொபைல் ஆப் வெர்ஷன் ரெண்டுத்துக்குமே இந்த அப்டேட் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. Xiaomi இந்தியாவில் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கூடிய விரைவில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஆல்ரெடி Mi 11 அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67 வாட் வரைக்கும் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலுமே 55 வாட் சார்ஜரோட தான் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்தியாவில் அந்த டைமில் பெர்மிஷன் கிடைக்கல. பட் இப்போ வந்து இவங்களுக்கு பெர்மிஷன் கிடச்சி இந்தியாவில் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கூடிய விரைவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. பட் இது Mi 11 அல்ட்ராவோட பண்டில் பண்ணி சேல் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது தனியாக தான் 67 வாட் சார்ஜராக வந்து இவங்க சேல் பண்ணுற மாதிரி தான் தகவல் வெளியாக இருக்குது. அதோட ஷாமியோடைய லேட்டஸ்ட் MIUI 13 மே 25 அன்னைக்கு லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. தற்சமயம் லேட்டஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MIUI 12.5 எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் அதுதான் கொடுத்துட்ருக்காங்க. அப்டேட்லையும் வந்துட்டுருக்கு. இந்த 12.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் நிறைய பக் இஷ்யூஸ் இருக்குது, டச் இஷ்யூஸ் இருக்குது. அதனால் ரொம்பவே குவிக்காக வந்து இதை அப்கிரேட் பண்ணி எல்லா பக்ஸையும் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷனுக்காக அப்கிரேட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குற லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துக்குமே வந்து ஷாமியோடைய MIUI 13 அப்டேட் வரும் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் MIUI 12லேருந்து என்னென்ன விஷயங்கள் அப்கிரேட் பண்ணி கொண்டு வராங்க. ஒரு பெட்டர் அப்கிரேடாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங் Galaxy A82 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரொமோஷனல் வீடியோ ஒன்று ரிவீல் ஆயிருக்கு. இந்த வீடியோவில் அவுட்லுக் டிசைன் எல்லாமே பார்த்தா போன மாதம் லான்ச் ஆன Galaxy Quantum அந்த மாதிரியே தான் இருக்குது. பட் இந்த வீடியோவில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எதுவுமே ரிவீல் ஆகல. Galaxy Quantum அப்படின்னு பார்த்தீங்கன்னா 855 ப்ளஸில் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் வரும் அப்படின்னு தெரியல. பட் இதுவும் வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது மட்டும் இப்போ கிளியராக இருக்குது. ஸோ கூடிய விரைவில் A82 5G குளோபல் லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம்.
சாம்சங் உடைய S20 ஃபேன் எடிஷன் ஒரு புது மாடல் நம்பரோட வந்து ஜெர்மன் வெப்சைட்டில் வந்து லிஸ்டிங் ஆயிருக்கு. இதோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SMG780G. ஸோ இந்த மாடல் நம்பர் பார்க்கும்போது வந்து இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. தற்சமயம் S20 ஃபேன் எடிஷன் வந்து இந்தியாவில் 4G அண்ட் 5G அவைலபிளாக இருக்குது. 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸில், 5G வந்து உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 865ல. பட் இங்கே ரிவீலாக இருக்கிறது வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன், ஆனால் ஸ்னாப்ட்ராகன் 865ல வந்து இங்கே லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ சாம்சங் கேலக்ஸி S20 ஃபேன் எடிஷன் 4G வெர்ஷன் சில இடங்களில் வந்து குளோபலாக லான்ச் ஆன மாதிரி இங்கே டீட்டெயில்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஃபைனலாக ஒப்போடைய வேல்யூ ஃபார் மணி சீரிஸ் K சீரீஸில் K9 சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. அகைன் 5G ஸ்மார்ட் ஃபோனாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் டைம் ஃபர்ஸ்ட் டைம் K சீரீஸில் கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G சிப்செட் வந்து ஸ்னாப்ட்ராகன் 768G இதோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடவே 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, ஃப்ரண்ட்டில் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, கூடவே 4300 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், AMOLED பேனல், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு ரொம்பவே அஃபோர்டபுளாக சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 8GB 128GB வந்து அப்ராக்சிமேட்டாக 22,000க்கும், அதே ஹையர் வேரியன்ட் அப்ராக்சிமேட்டாக 25,000க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒப்போவுடைய வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாலையும் லான்ச் ஆனால் நல்லாயிருக்கும். ஒப்போவுடைய K9 Asus உடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் Asus Zenfone 8 சீரிஸ் மே 12க்கான டீசர் ஆல்ரெடி இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷனும் லிஸ்டிங்காக இருக்குது. இதோட ஃப்ளிப் வேரியன்ட் அண்ட் மினி வேரியன்ட் ரெண்டுமே இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்தியாலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அவுட்லுக் ரிவீல் ஆயிருக்கு. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து ஸ்னாப்ட்ராகன் 888ல தான் இவங்க கொடுக்குறாங்க. ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன், ஸோ ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டில் லான்ச் பண்ணுறாங்க. சூப்பர் AMOLED பேனல் கொடுக்குறாங்க, 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா. ஸோ இது எல்லாமே வந்து சிமிலர் தான். பேட்டரி மட்டும் வந்து ஃப்ளிப் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000, அதே நார்மல் ஒன் வந்து உங்களுக்கு 4000 mAh கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் ஃபாஸ்ட் சார்ஜர் ரெண்டுமே 30 வாட்டோட. ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலர் ஸ்பெசிஃபிகேஷன் தான். பட் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் மாடலில் உங்களுக்கு ஃப்ளிப் கேமராவோட வரும். அதே நார்மல் வந்து உங்களுக்கு பஞ்ச் ஹோல் டிசைனோட லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க Asus உடைய ஃப்ளாக்ஷிப் சீரீஸ்க்காக? Realme Snapdragon 870ல ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறது ஆல்ரெடி வந்து டீசர் ரிவீல் ஆச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சைனாவில் தான் லான்ச் ஆகுது. இப்போ இதுக்கான இன்னொரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மானிக்கர் நமக்கு தெரிய வந்திருக்கு. இது ரியல்மியுடைய X சீரீஸில் Realme X9 இந்த பேரில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Realme X9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 870ல முதல்ல சைனாவில் லான்ச் ஆகுது. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பெருசாக தெரிய வரல. எப்போவுமே Realme வந்து கேமராவும் பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. X சீரீஸ் அப்படின்னு சொல்லும் போதே வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரைஸும் அதுவும் அக்ரெசிவாக தான் இருக்கும். ஸோ ரியல்மியுடைய X9 சீரிஸ் ஸ்னாப்ட்ராகன் 870ல ஃபஸ்ட்டு சைனாவில், அதுக்கப்புறம் இந்தியாலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று இந்தியாலையும் லான்ச் ஆகுது. லேட்டஸ்ட்டாக சிரம் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. இது ரியல்மியுடைய Narzo 30 அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஆல்ரெடி 30 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. அதில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் இனிமேல் தான் லான்ச் ஆகுது. இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ ரியல்மி Narzo 30 இந்த மாதம் கடைசிக்குள்ளே இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இன்னைக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். Xiaomi இந்தியாவில் எத்தனை வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் லான்ச் பண்ண போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் ஒப்போ நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஜெரிம். கங்க்ராச்சுலேஷன் ஜெரிம். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.